ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இறால் தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வழக்கமாக ப்ரானில் குழம்பு வைக்கிறவங்க இந்த மாதிரி கிரேவியை ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சாப்பாட்டெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி மசாலா அரைச்சி சேர்க்குறனால கிரேவி இன்னமும் திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகை நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அம்மியில் அரைக்கிறப்ப கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சோம்னா நல்லா ஸ்மூத்தாக அரையும். நீங்கள் அம்மி இல்லைன்னா மிக்ஸி இல்லைன்னா இடிக்கல்ல கூட இடிச்சுக்கலாம். சீரகமும் மிளகும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறமா இதில் 12லேருந்து 15 பூண்டு சேர்த்து நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த விதமான தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. பூண்டுலேருந்து வர தண்ணியே மசாலாவோட சேர்த்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறமா இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இதை ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மசாலா பொருள்லாம் இப்போ சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே மசாலாவுக்கு மிளகு அரைச்சிருக்கனால மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவையும் நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் வெங்காயம் தக்காளியோட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை உப்பு சேர்த்துருக்கோம், அப்புறம் மசாலா அரைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ப்ரான் ஒரு ஆவிலே வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்திங்கன்னா ப்ரான் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்த மசாலாவை நல்லா உதுத்து எல்லா சைடும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து சேர்த்துட்டு குழம்ப நல்லா மசாலாவோட படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. மசாலாவை எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரான் தொக்கு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு மேலே லைட்டாக கருவேப்பிலை தூவி இறக்கிக்கோங்க. கருவேப்பிலை நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறனால அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா நம்மளோட ப்ரான் தொக்கு ரெசிபி சூடாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்காதவங்க மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நிஜம்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Bye.